எதிர்கால பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற நூதன கள்ள போதனை எழும்பிக் கொண்டிருக்கிறது. விசுவாசிகளே, இவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எதிர்கால பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்றால் பாவமே என்ற ஒன்று இல்லாமல் இந்த உலகத்தில் ஆகிவிடும். இது வேதத்தின்படி நான் சரியான போதனையாக இருக்குமா? சரியான போதனையாக இருக்காது. ஏனென்றால் நம்ம அந்த உலகத்தில் நம்ம இடத்தில் பாவம் இல்லை என்பது நம்மை நாம் வஞ்சிக்கிறவராக இருக்கும். நம்ம இடத்தில் பாவம் உள்ளது, அது பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும் என்று தான் வேதம் போதிக்கின்றது. பரிசுத்தம் உள்ளவன் நீ இதே பரிசுத்தில் இருந்துக்க, நீ பரிசுத்தம் அடைந்துட்ட, அது பரிசுத்தமெல்லாம் ஆக வேண்டாம் என்று போதிக்கவில்லை. வேதம் என்ன போதிக்கின்றது என்றால் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். நாம் பாவி தான், நம்ம இடத்துல பாவம் இருக்க தான் செய்கிறது. ஆனால் அந்த அதே பாவத்தில் நம்ம நிலைத்திருக்கக்கூடாது. அந்த பாவத்தில் இருந்து நாம் பரிசுத்தத்தில் இன்னும் பூரண பரிசுத்தத்துக்கு நேராக நாம் வளர்ந்து கொண்டே தான் செல்ல வேண்டும். அதனால் எதிர்கால பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்றால் நீங்கள் பூரண பரிசுத்தத்தை அடைந்து விட்டீர்கள் என்றல்லவா அவர்கள் போதிக்கிறார்கள். அவர்கள்லாம் நாங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவாக ஆகிவிட்டோம் என்று கூறுவார்கள். இப்படி தான் நிறைய முந்தைய கால போதகர்களும் தாங்கள் கடவுள் என்று காண்பித்து கொண்டு விழுந்து போனார்கள்.